ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்டான ஒரு இடியாப்பம், அதுக்கடுத்து வந்து இந்த தேங்காய் பாலில் எடுத்துருக்கேன். அது இல்லாமல் இங்கே ப்ரெட்டுமே வச்சுருக்கேன் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1:15. இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் ரேஷனுக்கெலாம் போயிட்டு வந்தேன். கடைசியில் ரேஷன் கடையை மாற்றி வச்சுட்டாங்க, இடம் தெரியாத. வந்தபோது மணி 11 ஆயிடுச்சு. வீட்டுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். காலையில் வந்துட்டு இடியாப்பம் தேங்காய் பால் பண்ணேன். சரி, அதே வச்சு கொடுத்துலாம் என் பையனுக்கு அப்படின்னு யோசித்தேன். கடைசியில் என் பொண்ணு வேறு சாம்பார் கேட்டேன். சரின்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், சாதம் வெந்துட்டுருக்கு. குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு எடுத்து கொதிக்க விட்டுருக்கேன். வடிச்சிருவேன் ஒரு 2 நிமிஷத்தில். இது வந்து முள்ளங்கி உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா திக்காக சாம்பார் வச்சுருக்கேன். லேசாக புளி சேர்த்து ஒன் பார்ட் சாம்பார் மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா சப்பாத்திக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு ஒரு 3 சப்பாத்தி. இது வந்து என்னோடய பொண்ணுக்காக இந்த சப்பாத்தி ஒன்றே கொஞ்சம் பெருசாக. அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு இந்த எறா தலை இருக்குல்லையா, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதை போட்டு பொரியல் பண்ணுறேன். இது எனக்கு. இங்கே மீன் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. அடுத்து இங்கே வந்துட்டு தயிர் இருக்குது. இங்கே மாம்பழம் வேறு கட் பண்ணணும், மறந்துட்டேன். அடுத்து வந்துட்டு இங்கே தயிர், வீட்டில் அவ்வளோ தயிர் இவ்வளோ இருக்குது. இடியாப்பமும் கட்டணும் டின்னர் பாக்ஸுக்கு. இவ்வளோ இருக்குது. பேக் சாம்பார் வச்சுட்டேன். 3 சப்பாத்தி வச்சுட்டேன். இடியாப்பமும் 2 வச்சுட்டு தேங்காய் பால் கொஞ்சமாக சுகர் போட்டு வச்சாச்சு. இதுதான் இப்போ சாதம் வடிச்சிடலாம். இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்கள்? என் பொண்ணுக்கு வெள்ளி சாம்பார் தான் ஊற்றிடுவாங்க. இவ்வளவும் இருந்தும் சாப்பாடு சாப்பிட கஷ்டமாக இருக்குது. அதனால சுண்டைக்காய் பருப்பு பொடி போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஒரு பிடி சாதம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு போட்டுக்கிட்டேன். கூட வந்துட்டு எறா தலை போட்டு பொரியல் வச்சுட்டு மாம்பழம் சாம்பார் வச்சுட்டு வந்திருக்கேன். இன்னும் ரசம் இருக்குது, தயிருக்கு. அதுக்கெலாம் இடம் கிடையாது வயிற்றுல. நான் சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்டு.